கலையரசனோட இயக்கத்துல ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் நம்ம ரெட்ரோ மீடியா சேனல்ல நீங்க பாக்குறீங்க. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங்லேயே வந்து ஒரு 2 கப்புள்ஸ் ரொம்ப ஹாப்பியா அவங்களுடைய லைஃப் ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கும் அரேஞ்ச்டு மேரேஜ் தான் நடக்குது. இப்படி இருக்கும் பட்சத்துல கல்யாணம் ஆகி அவங்களோட லைஃப் சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு கட் பண்ணா இந்த சந்தோஷத்துல நிறைய துயரங்கள் இருக்கு. அந்த பார்ட்ஸ்லாம் நாங்க எடுத்துட்டோம். இப்ப அதையோட நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் அன்சீன் அந்த மாதிரி என்னென்னலாம் பார்க்கக்கூடாதுன்னு அவங்க ஒழிச்சு வச்சிருந்தாலும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு காட்டுறாங்க. அதில் முழுக்க முழுக்க சண்டையும் சச்சரவுமாகவே இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஒரு பொண்ணு இப்போ வந்து ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க என்னென்னலாம் பண்றாங்க, அந்த ஃப்ரீடம்ன்ற ஸ்பேஸே இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றத ரொம்ப சரியா காட்டின ஒரு படமா தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். அண்ட் அப்படி ஆப்போசிட் சைட்லயும் நீங்க பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷமா ஆண் அப்படின்றவன் வந்து ஒரு பெண் வந்து வேலை செஞ்சே பார்த்துட்டு திடுதிப்புன்னு அவனால அது பெரிய அளவில் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவன் மேலேயும் தப்பு இருக்கு, இவங்க மேலேயும் தப்பு இருக்கு. அந்த 2 தப்பும் ஒண்ணா கல்யாணம் பண்ணிக்குது. அப்ப அவங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, கடைசியில அவங்க 2 பேர் சேர போறாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த கதையோட டிராவலா இருக்கு. இதுல ஒரு சின்ன ஒரு பிரான்ச் மாதிரி இன்னொரு கதை இருக்கு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ்காந்த். விக்னேஷ்காந்தும் அவங்க ஒய்ஃபும் பிரிஞ்சிருக்காங்க. கடைசியில் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்களா இல்லையா அப்படின்னு இந்த 2 ஜோடிகளும் ஒன்று சேருகிறதா இல்லையா, இதன் மூலியமாக நாட்டுக்கு என்ன கருத்து சொல்ல போகிறார்கள் அப்படின்றதா இந்த ஆண் பாவம் பொல்லாதது படத்துடைய கதையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரியோ ராஜ்லேருந்து ஆரம்பிப்போம். ஒரு சில ஹீரோஸ் பார்க்கும்போது நம்ம வீட்டிலேருந்து வந்த மாதிரி இருக்கும், இல்லை அவங்களுடைய சக்ஸஸ் நம்ம சக்ஸஸ் மாதிரி ஒரு ஃபீல் தரும். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ தான் ரியோராஜ். ரீசெண்டாக ஜோ அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்துருந்தாரு. அந்த படத்துலையும் இந்த படத்தோட ஹீரோயின் மாளவிகா தான் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அதே கூட்டணி இந்த படத்தில் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு என்ன தோணுச்சா, கண்டிப்பாக இந்த படம் ஹிட்டு தான். அப்படி ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே தான் இந்த கதை அமைஞ்சிருந்தது. ரியோனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். எனக்கு ஒரு 3 இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் இடம் என்னன்னா, ஒரு சிங்கிள் ஷாட்ல ஒரு பெரிய சீன் இருந்தது. ஒரு வீட்டோட ஹாலில் படத்தோட ஹீரோயின் நிறைய தப்பான இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல, ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் தப்பா பேசியிருப்பாங்க. தப்பானா மாற்றி பேசியிருப்பாங்க. அங்கே ஒரு விஷயம் அவரால் நடந்திருக்காது, வேற யார் மூலியமா நடந்திருக்கும். ஆனால் அவர் தான் நடந்துறாரு அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் பயங்கர கலாயான ஒரு எக்ஸ்பிளனேஷன் ரியோனா கொடுப்பாரு. அது பயங்கர ஃபன் பிளாஸ்டா இருந்தது. தியேட்டரை எரப்ட் ஆகுது, என்னடா இப்படி ஒரு சீனான்னு சொல்லிட்டு. அடுத்து இன்னொரு சீனு, அது என்னன்னா அதே சீனோட கண்டினியூட்டி. அதுல வந்து அந்த சீனாவே நல்ல ஷிஃப்ட் இருந்துச்சு. ஏன்னா இந்த சீன் ஆரம்பிக்க முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, அந்த ஹீரோயினை ஒரு கலாய மோட்ல ட்ரீட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹீரோ. பட் அந்த சீன் முடியும் போது எப்படி இருந்ததுன்னா, முழுக்க முழுக்க பயங்கர பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டு ஓடி அப்படின்ற மாதிரி போற ஒரு ஹீரோ. இது 2 ஏரியாவுமே ரொம்ப அழகா ரியோ நான் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. ஒரு ஆக்டரா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஜோனுக்குள்ள அவர் இருக்காருன்றது இந்த சீன் ஒரு எடுத்துக்காட்டா இருந்துச்சு. அண்ட் எப்பயும் ஒரு ஹீரோவுக்கு ஒரு மாஸ் இருக்கு. அந்த மாஸ் எங்க மெயின்டைன் பண்ணாருன்னா, இந்த படத்துல ஒரு லுங்கி கட்டிட்டு வரா மாதிரி ஒரு சீன் இருக்கு. அந்த சீன்ல அவர் கொடுத்த ஓப்பனிங்கா இருக்கட்டும், இவரை மாதிரி லுங்கி கட்டிட்டு இன்னொரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு கூட இவர் போடுற கவுண்டரா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஹீரோக்கான மாசம் இருந்துச்சு. அண்ட் ஹீரோ காமெடி பண்ணா என்ன ஜோனுக்குள்ள இருக்குமோ, ஆடியன்ஸை கிட்ஸை எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணுமோ அதையும் ஒரு கரெக்டாக ஒன்று பண்ணியிருந்தாரோ அப்படின்னு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்து விக்னேஷ்காந்த் கிட்ட ஒரு பீச், ஒரு லேக் மாதிரியான ஒரு லொக்கேஷன், அங்கே ஒரு எமோஷனலான ஒரு சீன் பேசுவார். என்ன இருந்தாலும் என் ஒய்ஃப் தானே, என் ஒய்ஃபுக்காக தானே எல்லாம் பண்ணுறேன், அவள் சந்தோஷம் தான் என் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஒரு லென்த்தியான ஒரு டைலாகு. அது அந்த போர்ஷனை எமோஷனலாக ஹேண்டில் பண்ணதும் பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. அண்ட் ஒரு இடத்துல பயங்கரமாக அழுவார் பெஞ்சில். அதெல்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. ஓவராலாக ஒரு பர்ஃபெக்ட் ஹீரோ மெட்டீரியலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த படத்தில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் ஹீரோயின் மாளவிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஃபிட்டின் ஆகிற கேரக்டரை தான் நான் சூஸ் பண்ணுறேன், நான் பயங்கரமாக நடிக்கிறேன்னா நடிக்கலையான்றதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக மாளவிகா நீங்கள் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. அது இந்த படத்துலையும் நம்ம நிறைய இடங்களில் பார்த்தோம். முக்கியமாக ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல ஒரு பொண்ணை எப்படி ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய இடத்துல ஒரு டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸாகவே அவங்க வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் ஆப்போசிட்ல ரியோனா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஒரு மீட்டர், அந்த ஒரு எசன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஆடியன்ஸுக்கு அது ஹிட் பண்ணி பயங்கர பேங்கரா எல்லா சீனும் ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் தான். அந்த கிவ் அண்ட் டேக்கை கரெக்டாக பண்ணியிருந்தாதான் அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகும். அதை மாளவிகா பயங்கர பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அண்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் ஜோல பார்த்த மாளவிகா வேற மாதிரி இருந்தாங்க. இந்த ஆண் பாவம் பொல்லாததுல பார்த்த மாளவிகா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸாகவும் அவங்களுடைய கேரக்டராகவும் உள்ள இருந்து ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவாங்களே,
நம்ம நார்மலாக பார்க்கும்போது நார்மலாக தான் இருக்கும். பட் அந்த கேரக்டரை நம்புற மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே இருக்காங்களே, அதுதான் ஒரு ஆக்டரோட சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அவுட்புட்டாக பார்க்குறேன். அந்த அவுட்புட்டை பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்டு இந்த படத்துக்கு மியூசிக் சித்து ப்ரோ பண்ணியிருக்காரு. சித்து ப்ரோவுடைய மியூசிக் வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஸ்பெஷலாகவே அவருடைய படங்களுடைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக வந்து அப்கமிங் மியூசிக் டைரக்டர்ஸில் டாப் 5 அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதில் சித்து ப்ரோ இருப்பார்ன்றதுல டவுட்டே இல்லை. இந்த படத்துலையும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும். அண்டு எனக்கும் உனக்குன்னு ஒரு சாங் இருக்குது. நிறைய ரீல்ஸ் சோஷியல் மீடியாலலாம் நீங்கள் அந்த சாங்கை பார்த்துருப்பீங்க. ஒரு மியூசிக் டைரக்டராக நீங்கள் எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சாங்கை பேஸ் பண்ணியே தான் மேக்ஸிமம் ஆஃப் சீன்ஸுக்கு, எக்ஸாம்பிள் அது எமோஷ்னல் சீனாக இருக்கட்டும், இல்லை லவ்வபிள் சீனாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக போட்டு அடின்னு அடிப்பாங்க. அப்படிப்பட்ட மியூசிக் டைரக்டர்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் அப்படியே கட் பண்ணிங்கன்னா சித்து அண்ணாவை பொறுத்த வரைக்கும் என்ன ட்ரீட் பண்ணியிருந்தாருன்னா அதை நம்ம பண்ணவே கூடாது. இந்த உனக்கும் எனக்கும்ன்ற சாங் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. இந்த சாங்கை நம்ம ஒரே ஒரு இடத்துலலாம் பிளேஸ் பண்ணோம். ஆனால் அந்த பிளேஸ் பண்ணுற இடம் தேட்டரை சும்மா அதிர விடணும், அந்த அளவுக்கு லவ் சும்மா பிளாசம் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒரு இடத்த பிளான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தேட்டரில் ஆடியன்ஸுக்கு அப்படி ஒரு ஹிட் ஆகுது. அப்பா இந்த ஜோடி இப்படி தான் இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலை அந்த ஒரு சாங் மூலியமாகவும் அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலியமாகவும் நம்மளை ஃபீல் பண்ண வச்சுறாரு. அந்த படத்தோடைய சினிமோட்டோகிராஃபராக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த ஜோனுக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். விக்னேஷ்காந்த் இது வரைக்கும் அவர் வந்து ஒரு காமெடினா பார்த்துருக்கோம், நிறைய சேனல்ஸ் வந்து ஒரு ஆங்கராக பார்த்துருக்கோம். இந்த படத்தில் நிறைய போர்ஷன் அவருக்கு எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எமோஷனல் சைடு உள்ள ஒரு ஆளாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவருக்கு நிறைய மாஸ் சீக்வன்ஸும் வச்சுருந்தாங்க. மாஸ் சீக்வன்ஸை பற்றி நான் பேசல, பட் அவருடைய கேரக்டரைசேஷனை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தாரோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு ஒய்ஃபை பிரிஞ்சு ஒரு குழந்தைய பிரிஞ்சு இருக்க ஒரு ஆள், அவருடைய லைஃப்ல பயங்கர சோகம் இருக்கு. இருந்தாலும் அவருடைய ரொட்டீன் அவருக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி ஒரு ரொட்டீன்ல இருந்தால் தான் அவர் சம்பாதிக்க முடியும். அவருக்கு அவங்க குழந்தைக்கு கொடுக்கணுன்ற காசை கொடுக்க முடியும். இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஃப்ளாட்டா, சோகமா, உருன்னு தான் இருக்கும். அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சிலாம் அப்படிலாம் ஒன்றும் அவங்களுக்கு நடக்கவும் நடக்காது. அப்படி நடந்தாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த ஜோனுக்குள்ள இருக்க ஒரு ஆள் எப்படி ஸ்லோவாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆவார் அப்படின்றத இந்த படத்தில் விக்னேஷ்காந்த் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு ஜென்சன் நினைக்கிறேன், ஆமாம் ஜென்சன் தான். ஜென்சனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரம். நீங்கள் எந்த படம் பார்த்தீங்கனாலும் ஜென்சன் கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் சும்மா கலக்குன்னு கலக்குவார். அண்ட் அவருடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி குடிகாரன் கேரக்டரை ஒரு லெஃப்ட் ஹேண்டில் பண்ணிட்டு போகிற ஒரு ஆள். இந்த படத்துலையும் அப்படி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதுவாக இருக்கட்டும், அதை தாண்டி அவர் போடுற கவுண்டர்ஸாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். அண்ட் ஒரு இடத்துல வந்து அந்த லேக் வியூ பாயிண்ட் சொல்லலாம், அந்த இடத்துல ஏண்டி நீங்களாம் இப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு எமோஷனல் டைலாகும் பேசியிருப்பார். அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எந்த ஜோனாக இருந்தாலும் நான் கலக்கவேண்டா அப்படின்ற மாதிரி ஜென்சனோடைய பர்ஃபார்மன்ஸும் டு த பீக் இருந்தது. நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஓவராலாக எனக்கு இந்த படம் ஒரு திருப்திகரமான அண்டு யாரெல்லாம் அவங்க ஒய்ஃப் கூட, அவங்க லவ்வர் கூட, இல்லை வேற யாராவது லவ்வர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அவங்களுக்கு தொடர்ந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, இருந்தாலும் அவங்க ஒன்றா இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு படம் பயங்கர ஆப்டாக பயங்கர கனெக்ட் பண்ணுன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக ஒரு சில படங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து அந்த படம் பார்க்கணுன்றது தோணும். ரிப்பீட் வாட்சபிள் படமாக இருக்கும். அப்படி ரிப்பீட் வாட்சுக்கு ஒர்த்தான ஒரு படமாக தான் இந்த ஆண் பாவம் பொல்லாதது நான் பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய் சொல்லிக்கிறேன். நான் பிரவீன் KS. பாய்.